அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில். நட்சத்திர எழுத்தாளர் ராம் முருகவேலின் அட்டகாசமான நாவல் புனைப்பாவை இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. பிளே ஐகானை கிளிக் பண்ணி புனைப்பாவை கேளுங்க. உலகத்திலே ரொம்ப மோசமான துயரம் என்ன தெரியுமா? நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களை இழக்கிறது. நாம் ஒருத்தர் ரொம்ப நம்புவோம், அவங்க நம்மளை கைவிடுறது. அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கே பல ஆண்டுகள் கூட ஆகலாம். சில பேர் மீள முடியாம தவிச்சுக்கிட்டே கூட இருக்கலாம். அது நம்ம வாழ்க்கைக்கும் பொருந்தும், அரசியலும் கட்சி தான் இப்ப பொருந்தது. கரூர்ல 41 பேர் உயிரிழந்திருக்காங்க. 100 பேருக்கு மேல பாதிக்கப்பட்டு சிகிச்சை முடிஞ்சு வீடு திரும்பியிருக்காங்க. களத்துல திமுக, அதிமுக, காங்கிரஸ், பிஜேபி எல்லாரும் போய் அந்த மக்களோட ஒன்னா நின்று ஆறுதல் சொல்லியிருக்காங்க. ஏதோ தேவைப்படுற உதவியெல்லாம் செஞ்சிருக்காங்க. எதுக்காக போனாங்க அந்த மக்கள்? விஜயை நம்பி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திடுவார் நம்பி அங்க போனாங்க. இது வரைக்கும் விஜய் அண்ட் கோ சைட்ல இருந்து யாருமே போய் துக்கம் கூட அனுசரிக்கல. இது எவ்வளவு பெரிய அந்த மக்களுக்கு துயரமா இருக்கும். வீடியோல விரைவில் சந்திப்பேன் அப்படின்னாரு. அது எப்போ வரும் அந்த விரைவு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இன்னும் அவர் அந்த பனையூர் வீட்டை விட்டு வெளியே வரல. ஆமா, ஆதவ அர்ஜுனா கூடைப்பந்து போட்டிக்காக டேராடூன் போயிட்டாரு. எது முக்கியம்? துயரத்துல பங்கெடுக்கிறது முக்கியமா இல்ல விளையாட்டு போட்டியில கலந்துக்கிறது முக்கியமா? அவ்வளவு தூரத்துல இருக்கிற டேராடூனுக்கு போக முடிஞ்சவரால இங்க உள்ள கரூருக்கு போக முடியல. இன்னொரு பக்கம் பொதுச் செயலாளர் எல்லா இடத்துக்கும் போய் அவர் தான் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப அவர் எங்க இருக்காருன்னு யாருக்குமே தெரியல. இப்படிதான் அந்த கட்சியோட லட்சணம் இருக்கு. நிர்மல்குமார் எல்லாருமே காணாம போயிட்டாங்களே அந்த கட்சியில. இப்போ ஒரு கிழக்கு மாவட்ட செயலாளர் ஒருத்தர் அனுப்பி விட்டுருக்காங்க. அவர் சில வீடுகளுக்கு போய் தலைவர் வருவாரு பாப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஆறுதல் சொல்லியிருக்காரு. ஆனா தலைவர் எப்போ வருவாருன்னு அவருக்கும் தெரியாது. ஏன்னா தலைவருக்கே அது தெரியுமாங்கிறது தெரியல. விரைவில் வருவேன்னு மட்டும் சொல்லிட்டு அமைதி ஆயிட்டாரு. ஆமா. இன்னொரு பக்கம் நீதிபதியோட விமர்சனம் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்கல்ல. ஆமா, சில பேர் சமூக வலைதளங்கள்ல இந்த தாவேக்கா வழக்கை ஒட்டி நீதிபதி மேல விமர்சனம் வைக்க 3 பேர் கைதாகியிருக்காங்க. இது இன்னொரு வழக்குல நீதிபதி செந்தில்குமார் அவர் சுட்டி காட்டியிருக்காரு. என்னன்னா, அந்த மாதம்பட்டி ரங்கராஜ் சமையல் கலைஞரும் ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசல்டா அவங்க அவர் என்னை ஏமாத்திட்டாருன்னு ஒரு வழக்கு போட்டிருந்தாங்க. அதுல இவர் தரப்புல அவங்க என்னை பத்தி தப்பா பேசுறாங்க ஜாய் கிறிசல்டா, அது பேசக்கூடாது, அவதூறு பரப்பக்கூடாது சமூக வலைதளங்கள்ல அப்படின்னு நீங்க உத்தரவு போடணும்னு கோர்ட்ல அந்த கேஸ் நடந்திருக்கு. அதுல கருத்தை சொன்ன நீதிபதி செந்தில்குமார் என்ன சொல்லியிருக்காருன்னா, சமூக வலைதளத்துல எல்லாரையுமே விமர்சிக்கிறாங்க, நீதிபதிகள் போடுற உத்தரவே விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிங்கும்போது இதெல்லாம் நம்ம கடந்து போயிடணும், இதை ஒரு பொருட்டா எடுத்துக்க கூடாதுங்கிற மாதிரி அவர் ஒரு கருத்தை இந்த வழக்குல சொல்லியிருக்காரு. ஓகே, அவர் கடந்து போறாருங்கிறது தெரியுது. இதெல்லாம் ரொம்ப சீனார்னா சும்மா இருக்க மாட்டாங்க நீதிமன்றமும் நீதிபதிகளும். இன்னொரு பக்கம் அஸ்ரா கார்க்கு ஐஜி களத்தில் இறங்கி ஆய்வு விசாரணை எல்லாம் மேற்கொள்ள ஆரம்பிச்சிருக்காரு. ஏற்கனவே ஏடிஎஸ்பி அவர் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அவர் நேற்று எல்லாமே ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாரு அந்த விசாரணை விவரங்கள் எல்லாத்தையுமே அஸ்ரா கார்க்கு கிட்ட. ஒரு நபர் ஆணையம் அருணா ஜெகதீசன் அவங்களும் விசாரிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள ஹிந்தியிலிருந்து வந்த வட மாநிலத்துக்கு வந்த ஹேமா மாலினி விசாரிச்சுட்டு போயிருக்காங்க. இப்ப அஸ்ரகாருக்கும் விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு நீதிமன்ற உத்தரவின் பேர்ல. ஹேமா மாலினியும் இவங்களோட சேர்த்து விசாரிச்சுட்டு போயிருக்காங்கன்னு சொல்றீங்க. அவங்க வந்தாங்க, ஒரு நாள் தான் விசாரணை பண்ணாங்க. அது என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அதை வச்சு கடிதம் தான் எழுதிருக்காங்களே சிஎம்க்கு. அது எழுதுவாங்க. அதெல்லாம் ஒரு அரசியலா தான் பார்க்கப்படுது. எல்லா கட்சிகளுமே அதை வச்சு அரசியல் தான் பண்றாங்க, அதுல மாற்று கருத்து இல்லை. இன்னொன்னு நீங்க சொன்னீங்கல்ல, ரொம்ப சீன்னாங்கன்னா நீதிபதிகள் அமைதியா இருக்க மாட்டாங்கன்னு. இப்போ நிறைய சமூக வலைதளத்திலையும் நம்ம அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்க முடியுது. இன்னைக்கு அண்ணாமலை ஒரு பிரஸ் மீட் கொடுத்துருக்காரு. அதுல என்ன சொல்றாருன்னா, தாவேக்கா மேல தப்பு இருக்கு, நாங்க இல்லைன்னு சொல்லல, அதுக்காக விஜய முதல் குற்றவாளியா நிறுத்த முடியாது, நிறுத்தினா கேஸ் நிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு ஆணையம் விசாரிச்சுக்கிட்டு இருக்கும் போதே நீதிபதி இவ்வளவு கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி விமர்சனம் பண்ணது சரியில்லைங்கிற மாதிரி அப்படி மழுப்பி குழப்பி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதுக்கு நிறைய சமூக வலைதளங்கள்ல சொல்றாங்க, அவரோட அம்மா நீதிபதி செந்தில்குமாரோட அம்மா திமுக சட்டமன்ற உறுப்பினரா இருந்திருக்காங்க அப்படின்லாம் சொல்றாங்க. நான் அதுக்குள்ள போக விரும்பலன்னு சொல்லி ஒரு மாதிரி ஒரு விமர்சனத்தை மேலோட்டமா வச்சுட்டு போயிருக்காரு. இதுல மணிப்பூருக்கு ராகுல் காந்தி போனாரு, கனிமொழியை நீங்க அனுப்பிச்சு வச்சீங்களே, அது மாதிரி நாங்க வரக்கூடாதா பாஜக அப்படிங்கிற கேள்விகளையும் கேட்டிருக்காரு. ஓகே, அதான் மணிப்பூருக்கு இப்படி பிரதமர் மோடி போகல, அதே மாதிரி கரூருக்கு விஜய் வரல. இவ்வளவு கரெக்டா ஒத்துப்போது பார்த்தா இல்லையா? அவரும் பிரஸ் மீட் கொடுக்க மாட்டாரு, இவரும் பிரஸ் மீட் கொடுக்க மாட்டாரு. இந்த ஒப்பீடே தப்புன்னா கூட அவரு பிஎம், இவர் இருந்தா கூட எவ்வளவு இருக்கு பாரு பாசிசம்னு இவர் தான் சொன்னாப்புல. இப்ப இவரு என்னவா நடந்துக்கிறாரு, பாயாசமாவா நடந்துக்கிறாரு.
பல கேள்விகள் வந்து நமக்கு வருது. பிரச்சனைனா அந்த பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டாங்க சில அரசியல்வாதிகள். அந்த மாதிரி தான் அந்த வரிசையில் விஜய் வந்துட்டாரு. சரி, இன்னொரு பக்கம் வந்து தேமுதிக இருக்காங்கல்ல, தேமுதிக வந்து கிருஷ்ணகிரியில் ஒரு பொதுக்கூட்டம் நடத்தினாங்க. அங்கே பேசின பிரேமலதா விஜயகாந்த், நான் வந்து கரூரில் போய் மக்களை சந்தித்தேன், மக்கள் வந்து என்ன சொன்னாங்களோ அதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன், யார் மேலே தப்புங்கிறது தமிழக அரசு மேலேயும் சொல்லியிருக்காங்க, விஜய் மேலேயும் சொல்லியிருக்காங்க, எதை ஃபஸ்ட்டு சொல்லன்னு கேட்டாங்க. தமிழக அரசுன்னொன்னா அவங்க வந்து அந்த இடம் கொடுத்தது தப்பு, 40 அடி கொடுத்தது. இன்னொன்று, அங்கே வந்து 10 ரூபா மந்திரி இருக்காரு, அவர் பக்காவாக பிளான் போட்டு ஸ்கெட்ச் போட்டு தான் அதை பண்ணியிருக்காரு. ஏன்னா எந்த ஒரு தொண்டனும் செருப்பு எடுத்து தலைவர் மேலே வீச மாட்டான், அதை பண்ணது யார், அவங்களையும் கைது பண்ணலன்னு அவங்க கேட்டிருக்காங்க. விஜய்க்கு என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் வந்து ஷூட்டிங்க்கெலாம் நேரத்துக்கு வருவார், ஆனால் வந்து இதுக்கு மக்கள் வந்து காத்திருக்காங்க, ஒரு அக்கறையே இல்லாமல் இவ்வளோ தாமதமாக வந்திருக்காரு. அதே மாதிரி அவர் வந்து போய் வீட்டை சாத்தினவர் தான் அன்னைக்கு நைட், அதுக்கப்புறம் வெளியே வரல அப்படின்னு 2 தரப்பையும் கடுமையாக விமர்சிச்சிருக்காங்க. ஓகே, இந்த சமயத்துல டிடி விஜயன் என்ன சொல்றாருன்னா, முதல்ல விஜய் பொறுப்பு எடுத்துக்கணும், இது சம்பவம் நடந்துடுச்சு, பொறுப்பை எடுத்துக்கணும். அவர் தான் குற்றவாளின்னு யாரும் இங்க சொல்ல போறது கிடையாது. சம்பவம் நடந்துச்சு, பொறுப்போடு ஏத்துக்க வந்து மறுக்கிறாரு, வருத்தம் கூட தெரிவிக்கலங்கிறது தானே. இந்த சமயத்துல முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ரொம்ப நிதானத்தோட ரொம்ப பொறுப்போட வந்து ஒரு செயல்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சர்டிபிகேட் கொடுக்குறாரு. எல்லாம் ஒரு அரசியல் கணக்குல போறாங்க. ஆமா, என்ன டிடி முன்னாடியே விஜய பாராட்டிக்கிட்டு இருந்தாரு, இப்ப விமர்சனம் பண்றாரு. காரணம் என்னன்னா, முதல்ல வந்து விஜய் கூட போயிடலான்னு ஒரு இதுல தான் என்டிஏலேருந்து வெளியே வந்தாரு. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா வந்து இந்த மாதிரி சம்பவம் நடந்த உடனே அமித்ஷா கூட விஜய்கிட்ட பேசினா தகவல்லாம் கூட வருது. எடப்பாடி பழனிசாமி ஒரு நாளைக்கு முன்னாடி தான் கரூர்ல அதே இடத்துல பிரச்சாரம் பண்றாரு. அப்ப பிரச்சனை இல்லை, இவர் பிரச்சாரம் பண்றப்ப, இவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்ற பிரச்சனை நடக்குதுன்னா கூட அதை பத்தி சொல்ல மாட்டேங்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இது ஒரு சாக்கா பயன்படுத்தி விஜய் கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும்னு வந்து எடப்பாடி பழனிசாமி கூட நினைக்கிறாங்க. அதை விமர்சனம் பண்ணியிருக்காரு டிடி விஜயன். இந்த சந்தர்ப்பத்தோட அரசியலா பயன்படுத்துறது ஒரு நாகரிகமான செயல் கிடையாதுங்கிறாரு. ஆமா, சொல்றாரு. அதே நேரத்துல எடப்பாடியும் எல்லா பிரச்சாரத்திலையும் தமிழ்நாடு அரசு வந்து வேற ஆள் மேல பழி போட்டு தப்பிக்குது அப்படின்லாம் சொல்றதுனால அவங்களுக்குள்ள டிடிவி எடப்பாடி அண்ட் கோக்குள்ள ஒரு பிரச்சனை இதை வச்சு போயிட்டு தான் இருக்கு அடுத்தது. ஆமா, இன்னொன்னு என்னன்னா, இந்த மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் அரெஸ்ட் பண்ணி இப்ப ஜெயிலுக்குள்ள வச்சிருக்காங்க. அவங்க மனைவி கதறாங்க, ஹஸ்பண்ட் எங்க வச்சிருக்காங்கன்னு தெரியல, அவரை பார்க்க கூட முடியல அப்படின்லாம் சொல்லிட்டுருக்காங்க. இது என்னன்னா, அவங்க யாருமே தெரியாதான், அவங்க அந்த மதியனோட ஒய்ஃப் வந்து ஆதவ அர்ஜுனாவுக்கு எப்படியோ நம்பரை ட்ரேஸ் பண்ணி ஆதவ அர்ஜுனாவுக்கு பிடிச்சி, ஆதவ அர்ஜுனா வேற ஒரு மாவட்ட செயலாளர் கொஞ்சம் பணம் போட்டு விடுங்க அவங்களுக்கு, அப்புறம் பார்த்துக்கலான்னு சொன்னதுக்கு பிறகு அந்த மாவட்ட செயலாளர் வந்து பணம் போட்டு விட்டு ஒரே ஒரு டிவிகே நிர்வாகிகள் குடும்ப உறுப்பினர்னு தெரியல அவங்களோட வந்து பலாடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ மாவட்ட செயலாளருக்கே அந்த நிலைமை தான். அதான், கட்சிக்காரங்களையும் கண்டுக்கல, மக்கள் நம்மளை பார்க்க வந்த மக்களையும் கண்டுக்கல. இப்போ என்னன்னா, பெயில் வேணும்னு சொல்லிட்டு நிர்மல்குமார் அப்புறம் ஆனந்த் எல்லாருமே உச்சநீதிமன்றத்துல மனு போட்டுருக்காங்க. எல்லாரும் அவங்கவுங்க வழக்கறிஞர் வச்சுதான் மனு போட்டுட்டு இருக்காங்க. அது கட்சி ரீதியா பண்ணல, கட்சி ரீதியா என்ன ஒரு கட்டமைப்பே இல்லை, நாங்க ஆர்கனைசேஷனே கிடையாது. இல்ல ஒரு கட்சின்னு இருந்தா ஒரு வழக்கறிஞர் அணின்னு இருக்கும், இந்த இதை வச்சு நம்ம டீல் பண்ணலாம்லாம் இருக்கும். யாரு என்ன பண்றானே தெரியலையா. என்ன ஆனந்த் ஒரு பக்கம் இருக்கானா, நிர்மல்குமார் ஒரு பக்கம் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கானா, ஆதவ அர்ஜுன் ஒரு பக்கம் இருக்காங்களா, ஜான் ஆரோக்கியசாமி இன்னொரு பக்கம் இருக்கானா, அவரோட நண்பர் விஷ்ணு வந்து வேற ஒரு ஐடியா கொடுத்துட்டு இருக்கானா விஜய்க்கு. இப்படி இருந்தா எப்படி வந்து சேரும், ஒன்னும் சேராதுதான். ராஜ்பவன்ல இருந்து திரும்பவும் திமுகவுக்கு மைலேஜ் ஏற்றி விடுறதுக்காகவே வந்திருக்காரு ஆளுநர் ஆர் என் ரவி. அங்கே நடந்த அந்த வள்ளலார் பிறந்த நாள் விழாவில் ஒரு புத்தகம்லாம் வெளியிட்டதுக்கப்புறம் அங்கே ஏற்கனவே காவிச்சாயம்லாம் பூசினாங்க வள்ளலாருக்கு. இப்போ அங்கே பேசும்போது ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு ஆர் என் ரவி. ஏன்னா, நான் எங்கே போனாலும், இந்த மாநிலத்தில் எங்கே போனாலும் தமிழ்நாடு போராடும்னு சொல்லி போட்டுக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாடை யார் எதிர்க்கிறா, யாரோட இவங்க போராடுறாங்க, எனக்கு அதுதான் புரியல, நம்ம எல்லாம் சகோதர சகோதரிகள் ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்லாம் வந்து அங்க பேசியிருந்தாரு. யார் எதிர்க்கிறானோ அவர் தான் எதிர்த்தாரு. தமிழ்நாடு நாடை விட்டுட்டு தமிழை ஒன்று பிடிக்கிட்டு இருந்தாப்புல, அப்புறம் நாடுகிற சேர்த்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அவரே வந்து இங்கே உள்ள மசோதாக்களை நிறுத்தி வைக்கிறது இதெல்லாம் பண்ணாரு. அதுக்கு தான் வந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஒரு பதிவு வந்து போட்டிருக்காரு, விரிவாகவே ஒரு பதிலெலாம் கொடுத்துருக்காரு. அதில் ஹிந்தி கற்றுக்கிட்டாதான் கல்வி நிதி ஒதுக்குறோம் அப்படின்னு சொல்கிற அந்த அதிகார திமிருக்கு எதிராக தமிழ்நாடு போராடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி மத வெறியை வச்சு நாட்டோட வளர்ச்சியை தடுக்கிற அந்த கும்பலுக்கு எதிராக வந்து தமிழ்நாடு போராடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. RSS ஆசியோட மனு தர்மத்தை வந்து இங்க புகுத்தணும்னு நினைக்கிற அங்க சதிகாரர்களுக்கு எதிராக வந்து போராடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அறிவியல் பூர்வமான விஷயங்களை கற்பிக்க வேண்டிய கல்வி நிலையங்கள்ல மூட நம்பிக்கைகளையும் இந்த புரட்டு கதைகளையும் சொல்ற சதிக்கு எதிராக வந்து தமிழ்நாடு போராடும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்டே வந்து போட்டிருக்காரு. ஏன்னா ஆர் என் ரவி எப்பயுமே சொல்லிட்டு தான் இருக்காரு. இப்பயும் இவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு பதில் அப்படின்னா
டிஎம்கே டிவிகேன்னு இருந்துச்சுல்ல, அதை உடைச்சு டிஎம்கே பிஜேபின்னு மாத்தினாதான் டிஎம்கேக்கு மைலேஜ். அதனால ஆர்என்டரியோட ஸ்டேட்மெண்ட் எடுத்து வச்சுக்கிட்டு ஃபுல் ஒரு பெருசா ஒரு அறிக்கை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா டிஎம்கே பிஜேபியா இல்ல டிஎம்கே ஏடிஎம்கேவா? எதுவுமே அதான் டிஎம்கே ஏடிஎம்கே. பிஜேபி எதிர்க்க தானே வந்து அவங்களோட மைலேஜ் வந்து அதிகமாகும். மதவாத கட்சி உள்ள பூந்துரும் பாத்துக்கோங்க. மதவாத கட்சி வந்து ஏடிஎம்கே மேல சவாரி பண்ணிட்டு வராங்க. அதை எதிர்க்கக்கூடிய சக்தி எங்கிட்ட மட்டும் தான், என் கூட்டணி மட்டும் தான் இருக்குன்ட்டு அப்படி பண்ணாதானே இது இருக்கும். இல்லாட்டி திருப்பி டிவிக்கேன்னு மாறிடக்கூடாது இல்ல. அதனால ஆமா கடுமையான ஒரு எதிர்வினையை கொடுத்திருக்காரு. இன்னைக்கு 8 இடங்கள்ல இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம் ஒரு 722 வீடுகளை தமிழ்நாடு அரசை கட்டி கொடுத்து அவங்ககிட்ட வந்து ஒப்படைச்சிருக்காங்க. விருதுநகர், திருவண்ணாமலை போன்ற தமிழ்நாட்டில் இருக்கிற பல்வேறு பகுதிகளில் 8 இடங்கள் அமைக்கப்பட்டிருக்கு இந்த மறுவாழ்வு முகாம்ங்கிறது. ஆனா இங்க இருக்கிற இலங்கை தமிழர்களா இருக்கட்டும் இல்ல இலங்கையில் இருக்கிற தமிழர்களா இருக்கட்டும் என்ன சொல்றாங்கன்னா, போர்க்காலங்கள்ல தமிழ்நாட்டுக்கு வந்தவங்க ரொம்ப துன்பப்பட்டு இருக்காங்க, துயரப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. தொப்புள் கடி உறவுன்னு சொல்லி நாங்க ஏமாந்து போயிட்டோம். ஆனா வெளிநாட்டுக்கு போனவங்க ரொம்ப நல்லபடியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆமா, கண்டிப்பா வந்து எல்லா ஈழத் தமிழர்களுக்குமே ஒரு சரியான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கணும் வாழ்வை அப்படிங்கிறது தான் எல்லாரோட கோரிக்கையுமா இருக்கு. வார்த்தை ஜாலங்களை கூட விளையாடிக்கிட்டு போகக்கூடாது. தொப்புள் குடி உறவு, நம்ம சகோதரன் சகோதரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உரிமையான ஒரு ஜனநாயக உரிமை கொடுக்குறோமோ இல்லையோ, அவங்க ஒரு ஒரு சுதந்திரமான ஒரு மனிதனாவது வாழை அனுமதிக்கணும்ல. கண்டிப்பா. அதே மாதிரி இன்னொரு விஷயம், இன்னைக்கு மருத்துவமனைக்கு போயிருக்காரு, அப்பல்லோ மருத்துவமனைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். 2 பேரும் அங்க சந்திச்சிருக்காரு. ஆமா, வைகோ உடல்நலை குறைவு காரணமா முந்தானத்தை அனுமதிக்கப்பட்டிருந்தாரு. அவரு போய் சந்திச்சாரு. அதே மாதிரி அன்புமணி ராமதாஸோட அப்பா ராமதாஸ் அவர் 2013 வந்து அவருக்கு இதய அறுவை சிகிச்சை எல்லாம் செய்யப்பட்டிருந்தது. இப்ப அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவரையும் போய் மீட் பண்ணி பார்த்துட்டு நலம்லாம் விசாரிச்சிருக்காங்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ஒரு 2 நாள் ஓய்வுலாம் இருக்கணும், டெஸ்ட்லாம் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க ராமதாஸுக்கு. ஆமா, இவருக்குமே வந்து காய்ச்சல் சளி அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. அதனாலதான் வந்து வைகோ வந்து அனுமதிக்கப்பட்டிருக்காருன்னு மருத்துவமனை வட்டாரம் சொல்லியிருக்காங்க. 2 பேரும் சீக்கிரம் மீண்டு மக்கள் பணிக்கு வரணும். நிச்சயமா. இன்னைக்கு வைக்கவும் தமிழ்நாடு அரசியலுக்கு முக்கியம். அவரோட ஸ்பீச் பிரமாதமா இருக்கும், இவரோட கட்டுரை வந்து அறிக்கைகள் பிரமாதமா இருக்கும் ராமதாஸுக்கு. இன்னைக்கு அன்புமணி ராமதாஸும் அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போனாரு. ஆனா பார்க்க விடலையா என்னங்கிறது தெரியல. ஆனா அவர் வெளியே வந்து அப்பா ஐசியூல இருக்காரு, மருத்துவரை பார்த்து நான் வந்து பேசிட்டேன், 2 நாட்டுல வீடு திரும்புவாருன்னு சொல்லிட்டு அவர் வந்து கிளம்பி போயிட்டாரு. 6 மணி நேரம் ஆகுமா அவரை பாக்குறதுக்குன்னு சொன்னாரு. ஆனா அவர் கிளம்பி போன அரை மணி நேரத்துல ஜிகே மணி போட்டோவை போட்டாரு. பாருங்க, நான் அங்கதான் இருந்தேன், அன்புமணி எப்போ வந்தாருன்னு எனக்கு தெரியல, ஆனா ஐயா வந்து நல்லா இருக்காரு, சீக்கிரம் வந்துருவாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க மனைவி எல்லாம் போய் பார்த்துருக்காங்க அப்பல்லோ மருத்துவமனையில. ஸோ இதுதான் நடந்திருக்கு அங்க. தீபாவளியை முன்னிட்டு சிறப்பு படம் ரிலீஸ் ஆகுதோ இல்லையோ, ஜிஎஸ்டி வச்சு நாங்கள் ஒரு படம் காட்டுறோம்னு சொல்லிட்டு பாஜக ஜிஎஸ்டி நாங்க குறைக்கிறோம், இனிமேல் உங்களுக்கு சேவிங்ஸ் அதிகமாகலாம் சொல்லியிருந்தாரு. ஆமா, கடைசியில ரீலந்து போச்சா அப்படிதான் தெரியுது. சிபிஎம் சண்முகம் என்ன சொல்றாருன்னா, அவங்க அறிவிச்சு 10 நாட்களுக்கு மேல ஆச்சு, ஆனா எந்த பொருளோட விலையும் குறைஞ்ச மாதிரி தெரியல, சேமிப்பு அதிகமான மாதிரி தெரியல அப்படிங்கிறாரு. அது 15 நாள்ல தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு மாசத்துல 130 ரூபாயோ 150 ரூபாயோ தான் சேமிப்பு வரும்னு சொல்றாங்க. அவ்வளவு வருமா? 10 நாள்ல நீ கேட்டீங்கன்னா அப்புறம் எப்படி? அதான் ஒரு 12 ரூபா இருக்கும், எடுத்து பாருங்க சேவிங்ஸ். ஆனா இவங்க சொல்ற மாதிரி ஜிஎஸ்டி குறைஞ்சா சேவிங்ஸ் கூடும்னாங்கல்ல, அப்படிலாம் தெரியல. செலவை குறைச்சாதான் சேவிங்ஸ் கூடும் போல. அதுதான் நம்ம நிலைமையா இருக்குது. ஆமா, நம்ம குறைக்கணும்னு தான் நினைக்கிறோம். அதுக்குள்ள எந்த பத்திரிகையை திறந்தாலும் வந்து பிக் பில்லியன் டே, பிக் ஃபெஸ்டிவல் டே என்னென்னமோ சொல்றாங்களே. பணத்தை ஒருவருக்கு தான் என்னென்ன வித்திகைகள் காட்டுறாங்க. நம்ம தான் கொஞ்சம் கவனமா இருக்கணும் சில பேர்கிட்ட. ஆமா, அதே மாதிரி பிஜேபி நிர்வாகி, வேலூர் நிர்வாகி இப்ராஹிம். ஆமா, வேலூர் இப்ராஹிம். ஆமா, அடிக்கடி பிஜேபி அதெல்லாம் வந்து பேசுவாரு. ஆமா, தமிழ்நாட்டுல கஞ்சா புழக்கம் அதிகமாயிருச்சுலாம் கொந்தளிச்சுக்கிட்டு இருப்பாரு. அவருடைய மகன் அப்துல் ரஹ்மான் அவர் கஞ்சா வலையில கைது செய்யப்பட்டிருக்காங்க. இப்பதான் புரியுது எப்படி அதிகமாச்சுன்னு. அவங்க எல்லாம் பேசுறது பாஜக காரங்க எல்லாம் இங்க வந்து கஞ்சா அதிகமாயிடுச்சு கடைசியில கைதாயிருக்காரு அவர் மகனே. அவரோட மகனே கைதாயிருக்காரு. இவர் எல்லாருக்கும் பேசிக்கிட்டு இருந்தாரு, அவரோட மகனை கண்காணிக்க மறந்துட்டாரு போல தெரியுது. அதான். இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர் வந்து ஒரு புது யோசனை வந்து சொல்லியிருக்காரு. ஏற்கனவே இந்த ஆடு மாடுகள் மாநாடு நடத்தினாரு. இப்ப கடல் வளத்தை வந்து அதிகப்படுத்துறது, மீனவர்களுக்கான பிரச்சனையை சரி செய்யறதுக்காக கடலம்மா மாநாடுன்னு ஒண்ணு நடத்திருக்காரு. கடலம்மா மாநாடா? கடலம்மா, கடல் அன்னை இருக்காங்களா, அந்த அந்த கடலமாவுல இது கடலம்மா மாநாடு. அதுக்காக வந்து ஆய்வு செய்யறதுக்காக கடலுக்குள்ளே வந்து போயிருக்காரு, வந்து பேசியிருக்காரு நிறைய விஷயங்கள், மீனவர்கள் படுற பிரச்சனைகள்லாம் பத்தி பேசிட்டு ஒரு புது யோசனையும் வந்து சொல்லியிருக்காரு. என்னன்னா, இந்த பிரதமர் வந்து இருக்காங்கல்ல, இப்ப 3 முறையா பார்த்தோம்னா குஜராத்தை சேர்ந்தவர் தான் பிரதமரா இருந்துட்டு இருக்காரு. அப்படி இல்லாம
ஒவ்வொரு 5 ஆண்டுக்கும் ஒவ்வொரு மாநிலத்தை சேர்ந்தவரை பிரதமர் ஆக்குனா எல்லாருக்குமே என் நாடு அப்படிங்கிற அந்த உணர்வு எல்லாம் வரும், அது இன்னும் சிறப்பா இருக்கும்னு சொல்லியிருக்காரு. இந்த யோசனை அவருக்கு எங்க வந்துச்சான்? எங்க வந்துச்சுன்னா தமிழ்நாட்டுல இருந்து ஒருத்தர் வரணும் அப்படின்னு சொல்றாரு. கடல்ல ஆய்வு பண்ண போனப்ப அது யோசனை வந்துச்சுதா என்ன அப்படின்னா, மரத்துல போய் மரங்கள் மாநாடு, மரங்கள் நடக்கிற இடங்கள்லாம் போய் மாநாடு நடத்தினாரு. ஆடு மாடு மாநாடை வந்து பட்டியல அடிச்சு பண்ணிட்டாரு. இப்ப கடல் அம்மாக்கு எங்க போவாரு? மீன்ல எங்க அடைக்க முடியாது அங்க. இல்ல, மீனவர்கள் முன்னாடி பேசிடுவாரு. இங்க உயர்நீதிமன்ற நீதிபதி நம்ம ஏதாவது உத்தரவு பிறப்பிச்சு அதை விமர்சனம் பண்றாங்கலாம் சொல்லியிருந்தாரு. ஆனா உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு வேற மாதிரி சம்பவம் வந்து நீங்க நடந்திருக்கு. சனாதனத்தை எதிர்த்து அதை ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு வழக்கறிஞர் கவாய செருப்பை கொண்டு எரிய பார்த்திருக்காரு. உடனே அங்கிருந்த நீதிமன்ற காவலர் அவர் வந்து பிடிச்சிட்டாங்க. ஆனா கவாய் ரொம்ப கூலா தான் ஹேண்டில் பண்ணாரு. இந்த மாதிரி ஒரு சம்பவம்லாம் வந்து எந்த இதுலயும் பாதிக்காது, வழக்க நடத்துங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு வழக்குக்குள்ள வந்து போயிட்டாரு. இந்தியாவில் சனாதனத்தை அவமானப்படுத்தினா ஏத்துக்க முடியாது அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டை யார் சொல்லியிருக்க கூடும் அப்படிங்கிற ஒரு விவாதமும் சமூக வலைதளத்தில் நடந்துகிட்டு இருக்கு. தலைமை நீதிபதிக்கே இந்த கதியானலாம் வந்து பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. உச்சநீதிமன்றத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். அங்க இன்னொரு வழக்குமே இன்னைக்கு வந்திருக்கு. ஏற்கனவே செந்தில் பாலாஜி அந்த போக்குவரத்து துறையில வேலை வாங்கி தரேன் மோசடி பண்ணி அதுல வந்து அமைச்சராகி அதுக்கப்புறம் அமைச்சர் பதவி வேணுமா ஜாமீன் வேணுமான்னு கேட்டு அதுக்கப்புறம் 2வது தடவை அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணி தான் ஜாமீனே வாங்கினாரு. இந்த உத்தரவை பிறப்பிச்சது யாருன்னா நீதிபதி, உச்சநீதிமன்ற நீதிபதி அபய் ஓகா. அவர் தான் வந்து உத்தரவு பிறப்பிச்சிருந்தாரு. இப்போ அவர் ரிட்டையர் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் இப்போ ஒரு மனு போட்டிருக்காங்க. என்னன்னா செந்தில் பாலாஜி தரப்புல அந்த ஜாமீன் நிபந்தனைகள்ல தளர்வு வேணும், அதுல இந்த பேராகிராஃப்லாம் சொல்லி அதுலலாம் கொஞ்சம் டவுட் இருக்குங்கிற மாதிரி அங்க போயிருக்காங்க. இப்போ வந்து நீதிபதி சூரியகாந்த் அவர் வந்து என்ன கேட்டிருக்காருன்னா, ஏன் இது வந்து அந்த ஜட்ஜ் ரிட்டையர் ஆனோன்னு நீங்க இப்படி ஒரு மனுவை போடணும் அப்படிங்கிற கேள்வியை எழுப்பியிருக்காரு. அதாங்க அரசியல். அதான் கோர்ட்ல அந்த அரசியல்லாம் செல்லுபடி ஆகுமா? அவங்க வந்து நிறைய கேள்விகளையும் நீதிபதிகள் முன் வச்சிருக்காங்க. கபில் சிபில் தான் இவருக்கு ஆதரவா வாதாடினாரு. அவர் சொல்லும் போது என்ன சொல்லியிருந்தாருன்னா, அவர் வந்து இப்பதான் குற்றம் சாட்டப்பட்டிருக்காரு, அந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது ஒரு குற்றம் சாட்டப்பட்டவர் அமைச்சரா இருக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது இல்லையா அப்படின்னு வந்து கேட்க, நாங்க வந்து யாரையும் வந்து அமைச்சராகிறதுல இருந்து நாங்க தடுக்கணுங்கிறது இல்லை. ஆனா இவர் இதுக்கு முன்னாடி அமைச்சரா இருந்தப்ப சாட்சியங்களை கலைக்கிறாரு இவர் அதிகாரத்தை பயன்படுத்திங்கிற விஷயம் இருந்ததுனாலதான் ஜாமீனே வந்து நாங்க கொடுக்க மாட்டோம்னு சொன்னோம். இப்பயும் நாங்க தடுக்கல, அவர் வேணா அமைச்சராகிக்கலாம். ஆனா அவர் அமைச்சரான நாள்ல இருந்து நாங்க வந்து அவர் இந்த சாட்சியங்களை கலைக்க முற்பட்டாருன்னா திரும்பியும் ஜாமீன் கேன்சல் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அமைச்சராகுங்க, அதுக்கப்புறம் நீங்க பண்றதை பார்த்துட்டு ஜாமீனை கேன்சல் பண்ணிடுவோங்கிற மாதிரி ஒரு எச்சரிக்கை மணி தான் அடிச்சிருக்காங்க நீதிபதிகள். சரி, இப்ப அமைச்சர் ஆவாரா? 10 ரூபா 10 ரூபா பாலாஜின்னு எல்லாரும் கிண்டல் பண்றதா நம்ம சொல்றோம். ஆமாமா, பிரேமலதா பண்ணியிருக்காங்க. விஜய் கூட போய் பாடினாரு. தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் இன்னைக்கு ஒரு முக்கியமான பிரஸ் மீட்டை கொடுத்திருக்காரு. அதுல வந்து பல கேள்விகளுக்கும் பதில் சொல்லுவாரு அப்படின்னு வந்து நீங்க நினைக்க முடியாது. ஏன்னா வந்து பீகார் தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்காக தான் அந்த பிரஸ் மீட்டே கொடுத்திருக்காரு. அதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது ஒரு 243 தொகுதி 7-8 கட்டமா நடத்துவாங்களா, எது வசதி, தேர்தல் ஆணையத்துக்கு எது வசதியோ அந்தபடிதான் நடத்துவாங்க. தேர்தல் ஆணையத்து வசதிப்படிதான் நடத்துவாங்க. ஆமா, அதுதான் நான் கட்சிக்காரன வசதிக்கெல்லாம் நடத்த முடியாது. எந்த கட்சிக்கும் பண்ண முடியாது. இந்த வாட்டி என்ன பண்ணிருக்காங்க, 2 வாட்டி போதும்னு சொல்லிட்டாங்க போல. யாரு தேர்தல் ஆணையர்கள் கூட இருக்கவங்க 3 பேர் இருக்காங்கல்ல, கலந்து ஆலோசிக்கும் போது 2 வாட்டி போதும்னு சொல்லிட்டதுனால ஓகே 2 கட்டமா நடத்திடுவோன்னு நவம்பர் 6 நவம்பர் 11 2 கட்டமா வாக்குப்பதிவு. நவம்பர் 14ஆம் தேதி 3 நாள் எப்பவுமே அந்த டைம் எடுத்துக்குவாங்கல்ல என்றதுக்கு, அதானே கொஞ்சம் வசதியா இருக்குங்கிறதுனால அந்த 3 நாள் வந்து டைம் எடுத்திருக்காங்க. ஏன் வசதியா இருக்கும்னா டயர்டா இருப்பாங்க தேர்தல் அதிகாரிகள் எல்லாமே. ஒரு நாள் ரெஸ்ட்டை போட்டு வந்து என்ன கரெக்டா இருக்கும். அதனால அந்த இடைவெளி அந்த இதெல்லாம் வந்து எடுத்துட்டு வரணும், பெட்டிகள்லாம் ஒரு இடத்துல கொண்டு வந்து அது சேஃபா வைக்கணும் இல்லையா, அதனால வந்து அந்த 3 நாள் கேப் வேணுங்கிறது முடிவு பண்ணிருக்கோம். பரவாயில்லப்பா, நம்மலாம் நாடாளுமன்ற எலெக்ஷன்ல ஓட்டு போட்டு மறந்துட்டோம் யாருக்கு ஓட்டு போட்டோங்கிறதையே. அந்த அளவுக்கு ஒரு பெரிய கேப் இருந்துச்சு. இப்போ வந்து கொஞ்சம் 3 நாளைக்குள்ள நாங்க ரிசல்ட் சொல்லிடுவோம்னு நவம்பர் 14ஆம் தேதி குறிச்சிருக்காங்க. அன்னைக்குதான் நேருடைய பிறந்த தினம். இப்ப வந்து ஏதாவது ஆச்சுன்னா நேருக்கு கிடைச்ச வெற்றியா இல்ல நேரு கிடைச்ச தோல்வியாங்கிறது நேரு பிறந்த தினம் வரைக்கும் நமக்கு தெரியும், அன்னைக்கு சொல்லுவாங்க. ஆமா, இன்னொரு பக்கம் வந்து ஒடிசால வந்து இந்த துர்கா பூஜை நடந்தது, இந்த நவராத்திரி ஒட்டி அதுல ஒரு கலவரமே வெடிச்சிருக்கு. ஒடிசால கட்டக்குங்கிறது முக்கியமான நகரம். அங்க வந்து இந்த துர்கா பூஜை சிலையை எடுத்துட்டு போற வழியில ஊர்வலத்துல அதிகமா சவுண்டு வச்சிருக்கீங்க பாட்டுக்குன்னு சொல்லி 2 தரப்புக்கும் சண்டையாகி அது ஒரு மாதிரி போலீஸ் கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. விஸ்வ இந்து பரிஷத் அந்த அமைப்பு சும்மா இல்லாம அவங்க வண்டி எடுத்துட்டு பேரணி வரேன்னு வந்து பெரிய கலவரமா மாறி இருக்கு. இப்போ அந்த பகுதியில் 144 தடையும் போட்டிருக்காங்க, இணைய சேவையும் முடக்கியிருக்காங்க. நவீன் பட்நாயக் தான் சொல்றாரு,
500 ஆண்டுகளுக்கு மேல அதெல்லாம் கொண்டாடிட்டு இருக்காங்க. இங்க இப்படி ஒரு விஷயம் நடந்ததே இல்லை. பாஜக வந்து காவல்துறையோட கைகளை கட்டி போட்டிருக்கு. ஏன்னா பண்ணது விஸ்வ இந்து பரிஷத்துங்கிறதுனால அவர் சொல்றாரு, நீங்க வளர்த்து விட்ட அமைப்புகள்லாம் இங்க மத நல்லிணக்கத்தை கெடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்க்கட்சிகள் சொல்லிட்டு இருக்காங்க. இது மழை காலம் ஆரம்பிச்சாலே இந்த கோல்டு நிறைய பேருக்கு பிடிச்சிரும். இப்போ எனக்கு கூட கோல்டு பிடிச்சி விட மாட்டேங்குது. ஒரு வாரமா அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி தான் பல பேர் அவஸ்தைப்பட்டுட்டு இருக்காங்க நாட்டில். மத்திய பிரதேச ராஜஸ்தான்ல எல்லாமே இந்த கோல்டு ரிஃப்ங்கிற ஒரு டானிக்கை கொடுத்ததுனால குழந்தைகள் 11 பேர் இறந்து வேற வந்து போயிட்டாங்க அங்க. இப்போ அந்த எழுதி கொடுத்த மருத்துவர் டாக்டர் சோனியை கைது பண்ணியிருக்காங்க. அந்த மருந்து எங்க தயாரிக்கப்படுதுன்னா நம்ம மாநிலம் காஞ்சிபுரத்துலாம் தயாரிக்கப்படுது. இப்போ தமிழ்நாட்டிலையுமே தடை வந்து போட்டிருக்காங்க, அந்த கோல்ட் ட்ரிப் யாரும் வந்து பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப கவனமா இருக்கணும். மருத்துவர்கிட்ட கேட்டுட்டு மட்டும்தான் நம்ம மருந்து மாத்திரை எடுத்துக்கணும். இதை எழுதி கொடுத்ததே ஒரு மருத்துவருங்கிறதும் அதிர்ச்சியா இருக்கு. அவர் வந்து நான் 10 வருஷமா இந்த மருந்து தான் சஜஸ்ட் பண்றேன், இப்போ ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. இங்கேயும் வந்து விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. பொதுவாகவே இந்த காஃப் சிரப் வந்து எடுத்துக்கிறது நல்லது இல்லைன்னு மருத்துவர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது வந்து இப்போ பல பிரச்சனைகளை உண்டாக்கும்னு. இந்த விஷயத்துலையுமே கிட்னியை வந்து செயலிழக்க வச்சிருச்சு அப்படின்லாம் சொல்றாங்க. ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருக்கு. நம்ம கவனமாக தான் இருக்கணும். இன்னொரு செய்தி என்னன்னா, ஒரு சோகமான செய்தி தான். தமிழ் இலக்கிய அரங்கில் ஒரு முக்கியமான எழுத்தாளர் கோமா கோதண்டம் அவர் வந்து வயது மூப்பின் காரணமாக காலமாயிருக்காரு. இவர் நிறைய நாவல்கள், கதைகள், சிறுகதைகள்லாம் எழுதியிருக்காரு. குறிப்பாக நீலன்கிற அந்த கேரக்டரை வச்சு அவர் எழுதினது தமிழ்நாடு முழுக்க பிரபலமான ஒரு விஷயம். அவர் அதை தாண்டி பழங்குடி மக்களுக்காக, மலைவாழ் மக்களுக்காக அவங்கள வந்து அடிமைத்தனத்திலேருந்து மீட்டெடுக்கணும்லாம் சமூக ஆர்வலராகவும் குரல்லாம் கொடுத்துருக்காரு. அவரோட மறைவுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி பல தலைவர்கள், எழுத்தாளர்கள் அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க. நம்மளும் அஞ்சலி செலுத்திக்கலாம். இதோ வந்துட்டேன். இன்னைக்கு விருது யாருக்கு கொடுக்கலாம் வரும்? யாருக்கு கொடுக்கலாம்? திரும்ப ஒரு எபிசோடு ஆரம்பிச்சு வச்சிருக்காங்களே அவங்களுக்கு. ஆளுநரையும் முதல்வரையும் சொல்றீங்களா? ஆமா. என்ன விருது கொடுக்கலாம்? இதோ உங்களுக்காக திரும்ப வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதே ஜாலியா இருக்கு. ஏன்னா கொஞ்ச நாள் அமைதியா இருப்பாங்க, திரும்ப வந்து ஒரு ஆட்டம் ஆரம்பிக்கும். அதுல வந்து இதோ உங்களுக்காக ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி ஆரம்பமாகுது அப்படிங்கிற மாதிரி இந்த விருது இருக்கும். அதனால வந்து அவங்க 2 பேருக்கும் கொடுத்துட்டு விடைபெறலாம். நன்றி. உங்கள் வீட்டில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் தீபாவளி ஷாப்பிங் செய்ய சரியான சாய்ஸ் ஜெயச்சந்திரன். இப்போது விசாலமான பார்க்கிங் வசதியுடன் கீழ்கட்டளையில் புதிய ஷோரூம் திறப்பு விழா அக்டோபர் 5ஆம் தேதி கோலாகல ஆரம்பம். நட்சத்திர எழுத்தாளர் ரா முருகவேலின் அட்டகாசமான நாவல் புனைப்பாவை இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. பிளே ஐகானை கிளிக் பண்ணி புனைப்பாவை கேளுங்க.